அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. மாதிரி சில விஷயங்கள் செய்திருக்கார். என்னன்னா, பெற்றவங்கள முதல்ல மதிக்க கற்றுக்கணும், பெற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்க சொல்கிற வார்த்தையை தட்டாமல் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இது பிள்ளைகளோட தலையாய கடமை. ஏன்னா இதையெல்லாம் நீங்கள் வீட்டில் கடைப்பிடிச்சிங்கன்னா பள்ளிக்கூடத்துலேயும் வாத்தியாரை மதிக்க கற்றுப்பீங்க, சொல்லிக் கொடுக்குறத உள்வாங்க கற்றுப்பீங்க. அப்படி உள்வாங்க கற்றுக்கினதுக்கு அப்புறம்தான் நீங்கள் அந்த பரீட்சையில் தேர்ச்சி பெற முடியும். இது இளைஞர்களுக்கு. இதை ஏன் அவர் அழுத்தம் திருத்தமாக சொன்னாருன்னா, அது வீட்டில் இருந்து தான் வரணும். இந்த பாடங்கள்லாம் வீட்டில் இருந்து தான் வரணும். ஏன்னா வீட்டில் அப்பா அம்மா தான் ரோல் மாடல் அவங்களுக்கு. அப்போ முதல்ல அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மாவை மதிக்கணும். அப்போது புள்ள பார்ப்பான், அப்பா அம்மாவை அப்பா வந்து ஊந்து கும்பிட்றாரு, அவரோட அப்பா அம்மாவை. தாத்தா பாட்டி காலில் அப்பா அம்மா ஊந்து கும்பிட்டாலே பையன் அடுத்த இதில் அவன் உன் காலில் ஊந்து கும்பிடுவான். நீ அப்பாவாவது அம்மாவையோ போய் உக்காரியானா அவன் நாளைக்கு அதே தான் டே போடானுவான் அப்பாவை. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள் அப்பா தோலுக்கு மேலே வளர்ந்துட்டான், நாங்கள்லாம் ஃப்ரெண்டு மாதிரின்னுவாங்க. ஃப்ரெண்டே வாடா போடான்னு தான் கூடுவான். உன் புள்ள உன்னை வாடா போடான்னா நல்லா இருக்குமா? பக்கத்தில் பார்க்குறவனுக்கு நல்லா இருக்குமா? கலாச்சாரத்துக்கே கேடு அது. அப்படி இருக்கக்கூடாது. அப்போது இளைஞர்களை நம்ம வழி நடத்தக்கூடிய அந்த பாதையை பக்குவப்படுத்தி கரெக்டாக சரியாக அவங்கள கொண்டு போகணும். அந்த கடமை நமக்கு இருக்குது, பெற்றவங்க அத்தனை பேருக்கு. அதே மாதிரி பிள்ளைங்க அத்தனை பேருக்கும் பெற்றவங்கள பார்த்துக்கிற கடமை இருக்குது. ஆனால் பார்த்துக்கலப்பா, இப்போ நீங்கள் பெற்றுட்டீங்க, உங்கள்கிட்ட அவன் வந்து கேட்கல, நான் வந்து நீங்கள் தான் எனக்கு அப்பா அம்மா, நீங்கள் 2 பேரை என்னை பிள்ளையாக பெற்றுக்குங்க அப்படின்னு அவன் வந்து கேட்கல. ஆனால் நாம் பெற்றாச்சு வச்சுங்க. பெற்றுட்டதுக்கப்புறம் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். ஏன்னா பெற்றது நீ, இப்போ செய்ய வேண்டிய கடமைகளை செய்தே ஆகணும். ஆனால் செய்துட்டு நான் அவனுக்கு இதை செய்தேன் அதை செய்தேன், என்ன இன்றைக்கி அவன் சரியாக பார்த்துக்கல, அவன் பொண்டாட்டி கூட சேர்ந்து போயினே வந்துட்டான், பொண்டாட்டி கைப்பூச்சின்னு போயிட்டான், அவன் ஏன்னா அம்போன்னு விட்டுட்டான் அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்படுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், எதிர்பார்ப்பு இருந்தால் ஏமாற்றம் தான் மிஞ்சம். நீ தான் பெற்றுக்கின, உன்னை அவன் கேட்கல. நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக குழந்தைய பெற்றீங்க. அப்போ குழந்தைய பெற்றதுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருந்ததுக்கான விலை என்னன்னா, அவனை வளர்க்குறது, அதுவும் நல்லபடியாக வளர்க்குறது, நல்ல ஸ்கூலில் அவனுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கறது, இதை எல்லாத்தையும் செய்ய வேண்டிய கடமை உனக்கு இருக்குது. நீ கடமையை செய்துட்ட, அவ்வளோதான். பலனை எதிர்பார்க்கக்கூடாது. ஏற்கனவே பலனை அனுபவிச்சுட்ட, சந்தோஷப்பட்டு பலனை அனுபவிச்சுட்ட. இப்போ வந்து புள்ள வந்து சம்பாதிச்சத்தில் வந்து கொடுப்பான்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் கொடுக்கணுன்றது ஒரு கடமை இருக்குது பையனுக்கு. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கணும். பெற்றவங்க என்ன எதிர்பார்க்கணும், என் கடமையை நான் சிறப்பாக செய்துட்டேன், இதுக்கப்புறம் அவன் நல்லா இருந்தால் சரி, அவன் எதுவும் எனக்கு தர வேண்டாம், அவன் நல்லா இருந்தால் போதும். அந்த நினைவு தான் நமக்கு இருக்கணும். பெற்றவங்களாகிய நமக்கு அப்படி தான் இருக்கணும். அதே மாதிரி பிள்ளைக்கும் கூட அவனுக்கு என்ன இருக்கணும், கல்யாணம் ஆகிட்டாலும் கூட எங்கள் அப்பா அம்மா சின்ன வயசுலேருந்து நம்மளை எப்படி பார்த்துருப்பாங்க, எவ்வளோ தூரம் வளர்த்து ஆளாக்கியிருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த காலத்துலலாம். அதனால் எதுவாக இருந்தாலும் அவங்கள கேட்டு செய்யணும், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்களுக்கு சேர வேண்டியதை கடமையாக நம்ம எடுத்து செய்யணும் அப்படின்னு பிள்ளைங்களுக்கும் இருக்கணும். அது இல்லாமல் இப்போ நாங்கள் பார்த்தோம், ஒரு 70-80 பேர் கிட்டத்தட்ட அநாத ஆசிரமத்தில் இருக்காங்க. இன்றைக்கி நிறைய பெற்றவங்கள அநாத ஆசிரமத்தில் விட்டுட்டு போயிடுறாங்க. அதில் ஒரு கொடுமையாக ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னா, ஒரு அம்மா இறந்துட்டாங்க அந்த அநாதாசிரமத்தில். அவங்க கொஞ்சம் இழுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபோன் பண்ணி அவங்க பையனுக்கு ஃபோன் பண்ணி, ஐயா உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கு, டாக்டரை பார்த்துட்டு செக் பண்ணிட்டாரு, முடியலன்னிட்டாங்க, ரொம்ப அவங்க கண்டிஷன் ரொம்ப பேட், எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம், அதனால் நீ வந்து பார்த்துருப்பா ஒரு 8 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்களா சிஸ்டர், சரி சிஸ்டர் நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோன் வச்சுட்டான். இவங்க 1 மணி நேரம் பார்க்குறாங்க, பார்த்து எந்த பதிலும் இல்லை. சில விஷயங்கள்லாம் அவங்க செய்ய வேண்டியது, ஐஸ் வாங்கிட்டு வந்து வச்சு பாக்ஸை வச்சு அவங்களெல்லாம் பாதுகாப்புக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிவிட்டு, அக்கம் பக்கத்தில் என்ன ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, சுடுகாட்டில் கொண்டு போய் போடுறது,
இதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு 2 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் பையனுக்கு ஃபோனை போடுறாங்க, சுவிட்ச் ஆஃப். ஃபோனு சுவிட்ச் ஆஃப். வருவான்னு பார்க்குறாங்க. சொல்லிட்டோம் வரேன்னு சொன்னான், வருவான். ஐயா நான் வர்றதுக்கு முன்னாடி இப்போ சொந்தங்கள் பெற்றவங்க அவங்கெல்லாம் எதை வேணால் பண்ணிடலாம். ஒரு ஆசிரமத்தில், ஒரு அநாத ஆசிரமத்தில் ஒரு பொறுப்பேற்று அவங்கள பார்த்துக்கக்கூடியவங்க டக்குன்னு எடுத்து அடக்கம் பண்ணிட்டா, நாளைக்கு யாரை கேட்டு அடக்கம் பண்ண? எங்கள் அம்மாவை. நீ தகவல் சொன்னல, நான் தான் வந்துட்டுருக்கிறேன்ல, நீ எப்படி அடக்கம்? அப்படியே சண்டை போடுவான், பிரச்சனையே பண்ணுவான். அதனால அவங்களுக்கு பயம். வந்துடுவான்னு வெயிட் பண்ணுறாங்க. ஃபோனு இல்லை, ஃபோன் எடுக்கலை. ஃபோன் எடுக்காததால் இவங்களுக்கு தகவலும் ரீச் ஆகலை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பெரிய குழப்பம். இதை கடைசியாக என்ன பண்ணுறாங்கன்னா, அரசு அலுவலர்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஐயா இது மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்ணலாம்? அவன் எப்போ வருவான்னு தெரில, எங்கே இருக்கிறான்னு தெரில, எந்த பதிலும் இல்லை. வரேன்னா அவன் நம்பர் இருக்குது, ஃபோன் பண்ணோம், வரேன்னா வரல, இப்போ சுவிட்ச் ஆஃப். நாங்கள் என்ன பண்ணுறது? அப்போ அரசு அதிகாரிங்க அதை பொறுப்பேற்றுக்கிட்டு, பாடி இவ்வளோ நேரம் தான் இருக்கணும், இதுக்கு மேலேன்னா அது நல்லா இருக்காது, அப்புறம் டீகம்போஸ் ஆகிடும், அதனால் நீங்கள் நான் மேலதிகாரிகிட்ட பேசிடுறோன்னு சொல்லி அவங்க பேசி மேலே பேசி, அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க, அதிகாரிங்க என்ன சொல்கிறாங்க, அப்படி இருந்தால் நீங்கள் ஜிஹெச்சுக்கு கொண்டு போயிடுங்க. ஜிஹெச்சுக்கு கொண்டு போயிட்டா அங்கே டீகம்போஸ் ஆகாமல் அந்த கிடங்கில் வச்சுருவாங்க. அது ஐஸ் இதில் வச்சுருவாங்க, ஏசி அறையில் வச்சுருவாங்க. அங்கே இருந்தால் கூட ஒரு 2-3 நாள் இருந்தாலும் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலான்னு சொல்லி தகவல் சொல்கிறாங்க. இன்னும் இப்படி ஆகி போச்சேன்னு சொல்லிவிட்டு அவங்க வருத்தப்பட்டு சரி ரைட்டுன்னு அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸு ஹாஸ்பிட்டல்லேருந்து போலீஸோடு அதை எடுத்துகிட்டு போய் வச்சிடறாங்க. 4 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு, ஒரு தகவலும் இல்லை. இவங்கள பாதுகாத்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே அவங்களே போய், ஐயா அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமையும் நாங்கள் செய்கிறோம், எங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு அவங்களே வாங்கின்னு அவங்களே எல்லா கர்ம காரியங்களையும் கடைசியாக செய்தாங்க. இப்போ பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்கள். தகவல் தெரிஞ்சு ஒரு ஞானி, பட்டினத்தார் மிகப்பெரிய ஞானி. அவ்வளோ ஞானம் இல்லைன்னு சொன்னால் பொண்ணு பொருள் அந்த வைரம் வைடூர் தூக்கி ரோட்டில் போடுறான்ட்டு கோமணம் கட்டின்னு வெளியே போயிட்டார். ஞானம் இல்லைன்னா முடியாது. அவ்வளோ பெரிய ஞானி. அவருக்கு அம்மா இறந்துட்டாங்கன்னு தகவல் வந்த உடனே பறக்கிறாரு. அப்படியே ஐயோ தாயேன்னு பறந்தாச்சின்னு ஓடியாராரு. முழுசும் துறந்தவர், முற்றும் துறந்த முனிவர் மாதிரி அவர் ஒரு மிகப்பெரிய ஞானி. ஆசை பாசம் காமம் எல்லாத்தையும் துறந்தவர். ஆனால் தாய் பாசம் அவருக்கு சுண்டி இழுக்குது. ஓடி வராரு. இதை வர்றதுக்குள்ள அவர் வெளியே எல்லா ஊராக பிச்சை தின்னு போனவர் தானே அவர். இப்போ வெளியிலேருந்து அவர் ஓடி வர்றாரு. தகவல் தெரிஞ்சு கேள்விப்பட்டு ஓடி வர்றாரு. மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஊர் மக்கள் சரி டைம் ஆச்சு, சரி அவன் சன்னியாசியாக போயிட்டான், வருவானோ வரமாட்டானோ அது பார்த்துக்கலாம், நீ எடுப்பான்ட்டு எல்லாரும் அங்கே கிட்ட இருந்து எல்லாத்தையும் தூக்கின்னு போய் சுடுகாட்டில் எத்தனை போய் விறகெல்லாம் அடுக்கி விறகு மேலே அம்மாவை எத்தனை போய் கிடத்துறாங்க, வைக்கிறாங்க. ஓடி வர்றார் பட்டினத்தார். பாசம் அவருக்கே. அப்புறம் ஓடி, ஐயோ எங்கள் அம்மா வச்சே என்னை 10 மாதம் பெற்று வளர்த்து ஆளாக்குனா என் தாயாக்கு விறகில் போட்டிங்களே, விறகெல்லாம் அவங்க உடம்புல குத்துமே. செத்து போனது கை வெட்டினா கூட தெரியாது, காலை வெட்டினாலும் தெரியாது. ஆனால் அவர் என்ன சொல்ல, அதுதான் பெத்த பாசம்ன்றது. அந்த ஞானிக்கு கூட அது உடலை, அந்த பெத்த பாசம். ஐயோ எங்கள் அம்மாவுக்கு குத்துமேன்னு சொல்லிட்டு அவங்கள தூக்கி வாழை மட்டையில் படுக்க வச்சு எரிக்கிறார். அவர் ஞானத்தின் இதில் பாடல்களை எல்லாம் பாடி அதை எரிக்கிறார், வாழை மட்டையில் வச்சு எரிக்கிறார். ஒரு முற்றும் துறந்த ஞானிக்கு இப்படி இருக்கும்போது நம்மெல்லாம் அஞ்ஞானி, நம்மளை பெற்று வளர்த்தாங்களே அம்மா, கொஞ்சமாக அந்த கட்டை பதைக்கணுமா இல்லையா? பெற்றவங்களாச்சே ஒரு பதைக்கணுமா, எவ்வளோ பார்த்துருப்பாங்க. எறும்பு கடிக்காமல் ஒன்றுங்க, மண் ஜடம் மாதிரி நம்மளை பிறந்த ஒன்று நம்ம ஒரு ஜடம் ஒன்றும் கிடையாது, கீழே போட்டு வச்சுருக்கிறாங்க. ஏதோ கடிச்சிருப்போம், கத்தின்னு இருப்போமே தவிர இன்னும் கடிச்சதுன்னு கூட நம்மளால் சொல்ல முடியாது அம்மா அப்பாவுக்கு. அப்போ அவங்க கண்ணெல்லாம் நம்ம மேலேயே தான். என்ன வேலை செய்தாலும் கூட குழந்தைய போட்டிருக்கிறோன்னு திரும்பி திரும்பி குழந்தைய பார்த்துக்கின்னு தான் வேலை செய்வாங்க இல்லையா? அப்படி பாதுகாத்தவங்க செத்து போயிட்டாங்கன்னு தகவல் சொல்கிறாங்க, ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இருக்கிறான்னா அவன்லாம் பிள்ளையா? எப்படி
அந்த அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அது மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைன்றத ப்ரூவ் பண்ணிட்டான். மிருகம் அப்படி தான் இருக்கும். பெத்த அந்த பசுமாடு செத்து போயிட்டாலும் கண்ணுக்குட்டி கம்மன் தான் நின்று கிடக்கும். கண்ணுக்குட்டி இதுக்காவது கொஞ்சம் பாசம் பேன்னு கத்திக்கின்னு போய் அங்கே தாயாண்டே நின்றுக்கிட்டு இருக்கோம். மற்ற விலங்குகள்லாம் செத்து போயிட்டா போட்டு போய்கிட்டே இருக்கும். அது மாதிரி இவன் அப்படி இருந்திருக்கிறான். அப்போது அது மாதிரி ஒரு புள்ள இருக்கிறது பெரிய தவறு. பெற்றவங்க மேலே அந்த ஒரு பாசம் இருக்கணும். அதுதான் அந்த குடும்பம்ன்ற அந்த கட்டுக்கோப்புக்குள்ளே பிணைச்சி வைக்கும். அந்த குடும்பம் சிதையாமல் அந்த கட்டுக்கோப்பாக இருக்கும்போது தான் விட்டு கொடுக்குற மனப்பான்மை, குடும்பம் சரியாக போகிற விஷயங்கள், அதில் எந்த சிக்கல் நடந்தாலும் உண்மையை வீட்டில் சொல்லணுன்றது, பெரியவங்க இருக்கிறாங்கன்ற பயம் வர்றது, அந்த பயம் வர்றதால தப்பு தண்டா நடக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் குடும்பம்ன்ற கட்டமைப்புக்குள்ளே வாழறவங்களுக்கு மட்டும்தான். குடும்பம் இல்லாத பேச்சுலராக இருக்கிறவனுக்கு இதெல்லாம் கிடையாது. வெளியே போயிடுறான், யாரும் கேட்குறதுக்கு ஆள் இல்லை. அப்போ அவன் ஏதோ பண்ணிட்டு போயிடுவான், ஏதோ பண்ணிட்டு வரான், பண்ணிட்டு போகிறான், தப்பு நடக்குது, சகஜம். ஆனால் குடும்பம்ன்ற ஒரு கட்டமைப்பை வச்சு அதுக்குள்ளே இருக்கும்போது நாம் இதை எல்லாத்தையும் பார்த்து நடந்துக்கணும். அதுக்காக தான் அந்த குடும்பம்ன்ற அந்த கட்டமைப்பை ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க. இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கணும். இப்போ இதை தெரிஞ்சால் தான் அதில் அட்டாச்மெண்ட்டாக இருக்கும்போது தான்